பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் காப்பாற்றப்பட்டது, குணமாக்கப்பட்டது, விடுவிக்கப்பட்டது, இந்த 3 வார்த்தையும் ஒரே வசனத்தில் இருக்கிறது. அந்த வார்த்தை இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்கும் கடந்து வருகிறது. அந்த வார்த்தையை நாம் விசுவாசித்து நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால் நீங்களும் காப்பாற்றப்படுவீர்கள், குணமாக்கப்படுவீர்கள், விடுவிக்கப்படுவீர்கள். வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 34வது வசனம். உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று இயேசு கிறிஸ்து பெரும்பாடுள்ள ஸ்திரீயை பார்த்து சொல்கிறார், மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் அநேகர் வியாதி பலவீன போராட்டத்தினால் கட்டப்பட்டிருக்கிறீங்க. ஆனா உங்களால அந்த வியாதியிலிருந்து வெளியில வர முடியல, உங்களை மற்றவங்களாலும் காப்பாற்ற முடியல, உங்களை விடுவித்துக் கொள்ளவும் உங்களால முடியல. இந்த சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்க. ஆனா இதே சூழ்நிலையில தான் வேதாகமத்தில் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இருந்தாங்க. அந்த சகோதரி மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டவளாய் காணப்பட்டாங்க. பாத்தீங்க அப்படின்னா, அவ நல்லா இருக்கணும்னு அவ விரும்புறா, விடுதலையோடு இருக்கணும் அவ விரும்புறா. ஆனா அப்பேற்பட்ட அந்த கூட்டத்துல, அந்த நெரிசல்ல அவ வரவே முடியாது. ஏன்னா யூத சட்டத்தின்படி அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீகள், அப்படிப்பட்டவர்கள் அசுத்தமானவள். தன் நிலையை பற்றி அவளுக்கு நல்லா தெரியும். தெரிந்திருந்தும் அசுத்தமானவள். அவளை யாரா தொட்டுட்டா உடனே மற்றவங்க போய் என்ன செய்யணும்? குளிச்சுட்டு வரணும். சோ அதனால் அவர்கள் அவளை என்ன செய்வாங்க? தொடுவதை அவர்கள் அவாய்ட் பண்ணுவாங்க. தங்களை தாங்களே அசுத்தப்படுத்துவதை அவர்கள் தவிர்த்து கொண்டிருப்பார்கள். தேவன் கொடுத்த சவால் என்னன்னு தெரியுமா? அந்த மகளுக்கு அவள் இயேசுவின் ஆடைகளை தொடுவதுதான் தேவனாய் கர்த்தர் அவளுக்கு கொடுத்த சவால். அந்த ஆடைகளை தொடும் பொழுது அவள் குணமடைவாள். அவளுக்குள்ள இருந்த விசுவாசம் அந்த சவாலை அவள் ஜெயிக்கும்படியாக குணப்படுத்துவதை தொடர அவளுடைய அந்த நாளில் தான் எல்லா மத எதிர்ப்புகளையும் தாண்டி செல்ல வேண்டும். அப்படி தாண்டி சென்று இயேசு கிறிஸ்துவின் அன்பை அவள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவளுடைய வஸ்திரத்தை ஆகில நான் தொட்டால் குணமடைவேன் என்று சொல்லி எல்லா எதிர்ப்புகளையும், சவால்களின் மறுபக்கங்களையும் எல்லாவற்றையும் தாண்டி அவள் செய்கிறாள். அவள் ஓடி போகிறாள். அப்படி சென்ற பொழுதுதான் அவள் குணமடைகிறாள். ஏன் அப்படி செய்தார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, யாரும் பார்க்காத நேரத்துல இயேசு கிறிஸ்து வேணும்னா அவளை தனியா போய் விசாரிச்சிருக்கலாம், தனியா பார்த்திருக்கலாம், தனியா தொட்டு சுகப்படுத்திருக்கலாம். அவளும் அப்படி செய்திருக்கலாம். ஆனா புறக்கணிக்கப்பட்ட, அவக்கணிக்கப்பட்ட ஒரு மகளுக்கும் இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுக்கிறார், சுகத்தை கொடுக்கிறார், குணப்படுத்துகிறார் என்பதை நாம் இதில் பார்க்கிறோம். இங்க வெறும் இயேசு கிறிஸ்து சுகத்தை மட்டும் கொடுக்கலங்க, அவ ஆவியிலையும் ஆத்துமாவிலையும் அவள் ஒரு விடுதலையை கொடுக்கிறார். நீங்க பார்க்கிறீங்க, தேவன் அவளுடைய உடலை குணப்படுத்துவதில் மட்டும் அவர் அந்த இடத்துல ஆர்வத்தை காட்டலைங்க. முழுமையா அவ குணமடைய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். உடல், ஆவி, ஆத்துமா பாருங்க. ஏன்னா அந்த சரீரம் புறக்கணிக்கப்பட்டது, ஆத்மா அவளை நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டிருந்தது. பாருங்க, அந்த ஆவியில் அவள் என்ன பண்ணிட்டு இருந்தா? வியாகுலப்பட்டுக்கிட்டே இருந்தா. வீட்டுல தனிமையிலிருந்து பல மருத்துவருக்கு போய் அநேக பணங்களை செலவு பண்ணியும் வேத வசனம் தெளிவா சொல்கிறது, அவள் பல மருத்துவர்களை கண்டாலாம். அவளோட கையில இந்த பணங்களை எல்லாம் செலவழித்து ஒண்ணுமே அவளுக்கு குணமடையில் என்று சொல்லி அந்த வேத வசனங்களை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற யாராக இன்றைக்கு இருந்தாலும் என் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அவர் உங்களை பார்த்து கைவிடப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், நிராகரிக்கப்பட்டவர்கள், நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருக்கிறவர்களை பார்த்து மகளே என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கூப்பிடுகிறார். சமூகத்துல, குடும்பத்திலிருந்து உங்களை வெறுத்து ஒதுக்கி இருக்கலாம். ஆனா இன்றைக்கு இயேசு கிறிஸ்து பெரும்பாடுள்ள ஸ்திரீயை அவளுடைய வஸ்திரத்தை அவள் தொடும்படி எப்படி அந்த நெருக்கத்துல ஓடி வந்து அவள் தொட்டாலோ அவள் தொட வேண்டும் என்பது தேவ திட்டங்க, தேவ சித்தங்க. ஏன்னா அவர் அவளை மகளா ஏற்றுக்கொள்கிறார். அவருடைய இருதயத்திலிருந்து அவளை மகளை என்று சொல்லி அவர் கூப்பிட்டு அவர் சொல்லுகிறார். பாருங்களேன், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவளை ரட்சிக்கும்படி இந்த வியாதி வந்திருக்குதுங்க. அவளை ரட்சிக்கும்படி இயேசு கிறிஸ்து அங்க வந்திருக்கிறாரு. இன்றைக்கும் நீங்க இருக்கிற சூழ்நிலையிலிருந்து உங்களை ரட்சிக்கும்படி, உங்களை விடுவிக்கும்படி, உங்களை காப்பாற்றும்படி, உங்களை குணப்படுத்தும்படி இயேசு கிறிஸ்து உங்க பக்கத்துல இருக்கிறாரு. நீங்க அவரை இயேசுவே என்று சொல்லி கூப்பிட்டு முழு இருதயத்தோடு, நான் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ எப்படி விடுதலை ஆனாலும் அதே மாதிரி எனக்கும் விடுதலை வேணும்னு நீங்க ஜெபிப்பீர்கள் என்றால் நிச்சயமாக அவர் இன்றைக்கு உன் விசுவாசம் பெரியது,
நீ ரட்சிக்கப்பட்டாய், நீ சுகமானாய், நீ வேதனை நீங்க ஆரோக்கியமானாய் என்று சொல்லி, மகளே என்று சொல்லி உங்களை கூப்பிட்டு சொல்லுகிறார். ரீமான ஷத்தர குதுனபா. தகப்பனே, இந்த வேளையில பெரும்பாடுள்ள ஸ்திரியை போல யாரெல்லாம் வருஷக்கணக்கில் பலவீனத்தினால கட்டப்பட்டு வீட்டில் இருக்காங்களோ, அவங்க பக்கத்துல கூட யாரும் போக முடியாத அளவுக்கு பலவீனத்தோடு காணப்படுகிறாங்களோ, அவங்க வெளியில வர முடியாம கட்டப்பட்டு வீட்டுல கிடக்குறாங்களோ, சபைக்கு போக முடியாதபடி கட்டப்பட்டு வீட்டுல கிடக்குறாங்களோ, அவங்களுக்கு தான் இசப்பா நீங்க இன்றைக்கு விடுதலை சுகத்தை கொடுக்கும்படி மகளே என்று சொல்லி கூப்பிடுறீங்க இசப்பா. இன்னைக்கு நீர் கூப்பிடுகிற அந்த சத்தம் அந்த மகள்கள் கேட்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். அவர்கள் உங்கள் வஸ்திரத்தை தொட்டுட்டாங்க இசப்பா. உங்களுடைய வார்த்தை இன்றைக்கு அவர்களை தொட்டதற்காக ஸ்தோத்திரம். வார்த்தை தீவிரத்தவர்களுக்கு பாய்ந்து சென்றதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது எல்லாம் வியாதி நீங்கி அவர்கள் காப்பாற்றப்பட்டு குணமாக்கப்பட்டு பொல்லாத ஆவியின் கைகளிலிருந்து இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் வல்லமை, பரிசுத்த ஆவியின் வல்லமை இப்பொழுது ஒவ்வொருவரையும் விடுவித்ததற்காக ஸ்தோத்திரம். விடுவிக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசுப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இயேசுவே இப்பொழுது கிரியை நடந்து கொண்டிருக்கிற ஸ்தோத்திரம் இயேசுப்பா. விசுவாசித்து இதை அறிக்கையிடுகிறவளை பாக்கியவதி, விசுவாசித்து தேவ வசனத்தை அறிக்கையிடுகிறவளை பாக்கியவதி இயேசுப்பா. வெறும் ஒரு சுகம் அல்லப்பா, ஆவியிலும் ஆத்துமாவிலும் விடுதலை இன்றைக்கு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால் இயேசுவே. குணம் உண்டாகட்டும் இயேசுப்பா. ஆவியிலும் ஆத்துமாவிலும் அப்பா காப்பாற்றப்பட்ட ஒரு சூழ்நிலை உண்டாகி வெளியே வந்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தட்டும் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே. பல நாள் காத்திருந்த, பல வருடம் காத்திருந்தவர்கள் இன்னைக்கு உங்க நாமத்தினால விடுவிக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்கள் இவர்களுக்கு செய்ததற்காக ஸ்தோத்திரம். விடுதலின் சுகத்தை கொடுத்த தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. ஆமென்.